ஒரே நாளில் தாவேகா தலைவர் விஜய்க்கு 3 அடுக்கடுக்கான சோதனைகள், மிகப்பெரிய அதிர்ச்சிகள் வந்து சேர்ந்திருக்கிறது. ஒரு பக்கம் தாவேகா 10% கூட ஓட்டு வாங்காது, சிங்கிள் டிஜிட் ஓட்டு தான் அப்படிங்கிறதுல தொடங்கி ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்கன்னு சர்வேக்கள் அவருக்கு இடியாக இறங்கினால், இன்னொரு பக்கம் விஜய்க்கு எதிராக இன்னொரு பிரபல நடிகர் நான் கட்சியை தொடங்க போகிறேன் அதிரடியாக அறிவித்திருக்கிறார். 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று டிவிகே, இன்னொன்று ஏவிகே அப்படின்னு களமிறங்கி இருக்கிறார். திடீரென அரசியலில் குதித்திருக்கிறார் ஒரு பிரபல நடிகர், முன்னாள் அரசியல்வாதி. யார் அவர், எப்படி சமாளிக்க போகிறார் விஜய், விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தாவேகா கட்சிக்கு சோதனை மேல் சோதனையாக இருக்கு. அந்த கட்சி தலைவரே பிரச்சாரத்திற்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறது தெரியல. கூட்டணி கட்சிகள் அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு சொல்லி பேசப்பட்டது இன்னைக்கு கண்டுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ கருத்து கணிப்புகள்லாம் வெளியாகி மிகப்பெரிய அடியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன நடக்குது? நேற்றைக்கு உள்ளபடியே விஜய் அவர்கள், அதாவது அவங்க நாளை எண்ணிட்டு இருக்காங்க. தளபதி சம்பவம் செய்ய போறாரு, இன்னும் 2 நாள்ல வெளியே வருவார், 3 நாள்ல வெளியே வருவார்னு வரிசையா வந்து அடுத்த 25 நாளைக்கு தளபதி சம்பவம் பண்றாரு. இவங்களா நாளை குறைச்சிக்கினே வராங்க. 25 நாள், 24 நாள், 21 நாள்னு இப்படியே போதே தவிர தளபதி வெளியில வந்துடுறதுக்கான அறிகுறியும் இல்லை. இவர் கேட்பார்ல சந்திரமுகில, பேய் வருமா வராதா, வர்றதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா, வந்தா எப்படி கண்டுபிடிக்கலாங்கிற மாதிரி விஜய் பிரச்சாரத்துக்கு வருவாரா வரமாட்டாரா, வர்றதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கான்னு எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படா கதவு திறக்குங்கிற அளவுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எதெல்லாம் பிரேக்கிங் நியூஸ் ஆகுதுன்னா, விஜய் பனையூர் வீட்டிலிருந்து பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு போனா இருக்கிற வரைக்கும் நியூஸ் போட்டுக்கிட்டு இருந்தா, நேற்றைக்கு 2 நிறுவனங்களினுடைய செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு தான் அவங்களுக்கு அதிர்ச்சியாக போயிருக்கு. முதல்ல ஏஎன்எஸ் அப்படின்னு கூடிய நிறுவனம், அவர்களுடைய கருத்து கணிப்பில் திமுக 180 வரைக்கும் ஜெயிக்க போகிறது, அதிமுக 50லிருந்து 60 சீட் அப்படிங்கிற அந்த கூட்டணி, அங்கே திமுக கூட்டணி 180, தாவேகா சீட்டு ஜெயிக்க வாய்ப்பில்லை, 10% கீழே 9.7% வாக்குகளை வாங்கலாம். 40, 45, 50 இப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்களே. 50, 60, 75 எல்லாம் தாண்டி போய் அது 100 கிராஸ் பண்ணிச்சு. கடைசியில் இந்த மாதிரியான இதெல்லாம் அவங்க போட்டிருக்கிறாங்க. சீமான் 8 முதல் 9%, அவர் ஏற்கனவே வாங்கினது தக்க வைப்பார், கூட 1% வர வாய்ப்பு இருக்கு என்பதாக அந்த கருத்து கணிப்பு வந்துதான். இதான் அவங்களுக்கு முதல் அதிர்ச்சி. மண்டல வாரியா பிரிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டாலும் எங்கேயுமே அவங்க வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, அவங்க சொல்லிக்கிட்ட அளவுக்கு, அவங்க பேசின அளவுக்கு எதுவுமே இல்லைங்கிறத தான் உடைச்சி சுக்குநூறா அந்த இந்த 10% வாக்கும் எங்கிருந்து வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரி என்ன ஏதாவது பார்வை வச்சிருக்காங்களா? ஏறத்தாழ அதிமுகவிடம் இருந்துதான். அதிமுக போன முறை வாங்கிய போது அது பல விதங்களாக பிரிஞ்சிருந்தது இல்லையா, அதுல இருந்து ஒரு டிட்டரேஷன் வாக்கு சதவீதம் தான் இருக்கு. ஏன்னா திமுக எதிர்ப்புங்கிறத தாண்டி அவர் வேறு எதையுமே பேசலையேங்கிற ஒரு செய்தி. இதே நேரம் CNN நியூஸ் 18 அவங்க தரப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐ திங்க் அக்னி நியூஸ் சர்வீஸ் மற்றவர்கள் இணைந்து நடத்தணும்னு நினைக்கிறேன், அவங்களுடையது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு 2 முதல் 8 சீட்டு வரைக்கும் வரலான்னு கொடுத்துருக்குறாங்க. அதிமுக 106லிருந்து 116, திமுக 113லிருந்து 123 கூட்டணியாக அப்படிங்கிற மாதிரி வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்காங்க. அதாவது 2 பேரும் இப்போ பார்டர்ல நிக்கிற மாதிரி தொங்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா திமுக அடிச்சதுன்னா திமுக கூட்டணியாக ஜெயிச்சு உள்ள போக வாய்ப்பு அதுக்கு அடுத்த நிலையில். ஏன்னா அதிமுக அதிகபட்சம் 116 நாள், 2 சீட்டு வேணும், அந்த நெருக்கடி இருக்கு. விஜய் 2லிருந்து 8 வரை வரலாங்கிறது கொஞ்சம் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கலாம். இந்த விஜய் 2 to 8 கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்டாலையும் இங்கே சென்னை மண்டலத்திலையும் அவங்களுக்கு பெரிய சீட்டே வராதுங்கிற மாதிரியான சர்வேக்களும் வந்திருக்கிறது. வடக்கு மேற்கு சவுத்துங்கிற மாதிரி அங்கே 2 வரலாங்கிறதாக அது வருதே தவிர ஒட்டுமொத்தமாக இவங்க சொன்ன மாதிரி தமிழ்நாடு தழுவிய வாக்கு அதெல்லாம் இல்லைங்கிற மாதிரியாக CNN இறக்கி இருக்கிறார்கள். தனித்தனியாக அதில் வாக்கு சதவீதம்னு பார்த்தா திமுக கூட்டணி 40, அதிமுக 38, விஜய்க்கு 14% வரைக்கும் வரலாம். 2% தான் வித்தியாசம் அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும். விஜய் ஒரு 14 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறதாகவும், நாம் தமிழருக்கு அவங்க 3 தான் கொடுத்துருக்குறாங்க. ஆன்லைனில் எடுத்ததா என்ன அப்படிங்கிறது தெரியல. 3னா ரொம்ப குறைவாக இருக்கு. இல்லை, அது 2வது கருத்து கணிப்பில் அவங்க கொடுத்தது. அதாவது 2 வெவ்வேறு நிறுவனங்களை பொறுத்தன அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. மற்றவர்கள் இன்னும் முடிவு செய்யலைங்கக்கூடியது ஒரு 4%, 3% வாக்கு இருக்கு. இப்படி எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டுருக்குறாங்கிறதுவாக நிற்குதா? இல்லை, இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் அந்த ஏஎன்ஐனுடைய கருத்து கணிப்பு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீமானுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது வாக்கு சதவீதம்.
அப்போ அந்த வாக்கு சதவீதத்தை தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்களா? அதாவது சீமானுக்கும் விஜய்க்குமானது திமுக அதிமுக வேணாங்கிறத இவங்க 2 பேருக்கு நடுவில் வெவ்வேறு விதமாக 2 பிரித்து போட்டிருக்கு. ஒன்றுத்தில் இவர் 8 அவர் 10க்கு 9ன்னு போட்டிருக்காங்க. இவங்க இங்கே 14 இங்கே 3ங்கிற மாதிரி அதை பிரிச்சிருக்காங்க. அப்படி அதாவது திமுக அதிமுக வேண்டான்னு கூடிய ஓட்டு இவங்க 2 பேருக்குள்ள பிரிய வெவ்வேறு விதமாக போயிருக்காங்க. இதில் விஜய்க்கு 14% ஓட்டு வந்து 6 சீட்டுங்கிற கன்வர்ஷன் நடக்காது. நீங்கள் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெபாசிட் வாங்குறதுக்கே உங்களுக்கு 16.26 17% ஓட்டும் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கு. அதாவது 6ல் ஒரு நீங்கள் சராசரியாக பார்த்து தானே அந்த கணக்கை சொல்கிறாங்க. ஆனால் குறிப்பிட்ட சில மண்டலங்களில் அவங்களுடைய ஓட்டு சதவீதம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. அதுவுமே இப்போ உங்களுக்கு ஜெயிக்கணும்னா 35 வேணுமே. இதை விட 2.5 மடங்கு கூட வேணுங்கிறதுன்னு சிக்கலாக இருக்கு. ஏன்னா இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போல் சிஸ்டம்ங்கிறதுனால மற்ற நீங்கள் 50% 51 வாங்கினாதாங்கிறது கிடையாது. மற்ற 2 பேர் 30 வாங்கினா நீங்கள் 31 வாங்கினீங்கன்னா நீங்கள் பாஸுங்கிறது இடம் தானே. 14 இங்கே இருக்குது, 30 இங்கே இருக்குது. இதை விட 2.5 மடங்கு அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போதாங்கிறது தான் சிக்கல். ஏன்னா பல நேரங்களில் பர்சன்டேஜ் கரெக்டாக கணக்கு பண்ணுறாங்க. அந்த பர்சன்டேஜ் சீட்டாக மாத்திரத்தில் நெருக்கடிகள் குழப்பங்கள் செஃபாலஜிஸ்ட்களுக்கு இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தாலும் ஆக மொத்தம் விஜய் சொல்ற எதுவும் இந்த எந்த சர்வே பிரதிபலிக்கலைங்கிறது பிரச்சனை. ஏன்னா பலர் விஜய் ஒன்று ஆளுங்கட்சியாக வருவார் அல்லது எதிர்கட்சியாக வருவார்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த தொண்டர்கள்லாம் ரொம்ப டயர்டா இருப்பாங்களே இந்த 2 கணக்குகளையும் பார்த்து. இது நம்பத்தகுந்த அளவுக்கு இல்லைன்னா முடிஞ்சு போச்சு இல்லை. இதை நாங்கள் நம்பலை. ஆனாலும் மனதை வந்து ஒரு உழுக்கத்தானே செய்யும். முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அது மிகப்பெரிய ஒரு சிக்கல் தானே. அது இல்லை 2-3 நாளைக்கு முன்னாடி குஷ்பு அவர்கள் சொன்னாங்க முதல்ல அங்கே 234 பேர் நிற்கிறாங்கிறதுக்கு ஆள் இருக்காங்களான்னு பார்க்க சொல்லுங்க விஜய் அப்படின்னு குஷ்பு அவர்கள் அவங்க பாண்டிச்சேரிக்கு பிரச்சாரம் சம்பந்தமாக கட்சி வேலை சம்பந்தமாக போயிட்டு அங்கே ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது கொடுத்தாங்க. முதல்ல அவர் 234 தொகுதிக்கு ஆட்களை நிற்கிறதுக்கு ஆள் இருக்கான்னு பார்ப்போம், அப்புறம் பேசலாம், முதல்ல எலெக்ஷனுக்கு வரட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவங்களுக்கே இப்போ 234 ஆட்களை ஃபில்டர் பண்ணி எடுத்துருவாங்களாங்கிற கேள்வி இருக்குல்ல. அவங்க நேரம் பாருங்க, அவங்களுக்கு ஒரு கூட்டணி கட்சி பாண்டிச்சேரியில், அதில் அவங்க எல்லாம் திடீர்னு பெரிய அளவுக்கு சந்தோஷமாயிட்டாங்க. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேயம் அப்படின்னுட்டு ஒரு கட்சி அந்த பேரில் வச்சுருக்கிறாங்க. தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு வச்சுட்டு பாஜக கூட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார், என்டிஏ கூட. அவருக்கு இந்த மாதிரி தொகுதி பங்கீட்டில் கொடுக்கல அப்படின்றதுனால அவர் டக்குன்னு 2 அவரும் இன்னொருத்தருக்குமாக 2 சீட்டுகள் அப்படின்னு விஜய்கிட்ட பேசி விசில் சின்னத்தில் நிற்கிறோம்னு முந்தின நாள் 30 வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. அதில் 2 பேரை இல்லைன்னு சொல்லி இவங்க 2 பேருக்கு ஒதுக்கினதாக புஷி ஆனந்த் அவசரம் 2 பேரை டெலீட் பண்ணிட்டு இவங்களை சேர்த்துக்கிட்டாங்களா? இல்லைன்னா ஓட இருந்த 2 பேரை தம்பி நீங்க போயிருங்கன்னு சொல்லிட்டு இவங்களை சேர்த்துக்கிட்டாங்களா? இல்லை, அதில் ஒரு சூட்சமான விஷயம் இருக்கு. என்னன்னு வைங்க, இவங்க போட்டாலும் அந்த 2 பேர் வாபஸ் வாங்குவாங்களாங்கிறது கடைசி நாளில் தான் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஜெயிக்கணுங்கிறது இருக்குன்னா கட்சி இருக்கல சுயேட்சை நின்று போகிறேன் அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து நேற்று மதியம் அறிவிச்சிட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும், இதாக இருந்தால் A ஃபார்ம் B ஃபார்மில் விஜய் கையெழுத்து போட்டிருக்கணும். அவங்க எங்கள் கட்சிக்காரங்க தான் நின்றுட்டு. அது இல்லாமல் தனியாக சுயேட்சையாக ஒரு ஃபார்மை ரெடி பண்ணி நேற்று சாயங்காலத்துக்குள்ளே ஃபைல் பண்ணியிருந்தா இப்போ அவங்க இதை வாபஸ் வாங்கிக்கிறோம், வாபஸ் வாங்கி நாங்கள் தனியாக நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நெருக்கடிகள் குழப்பங்கள் எல்லாமும் வரும். ஏன்னா அவங்க வாபஸ் வாங்காம தாவே கால நிக்க முடியாது. விஜய் 2த்துலயும் கையெழுத்து போட்டிருப்பாரு. A ஃபார்ம் B ஃபார்ம்ல எங்க கட்சிக்காரங்க தான் விசில் சின்னத்தை கொடுங்க அப்படிங்கிற சைனை 2 பேருக்கும் போட்டிருப்பாரு. அப்ப 2ன்னும் போது என்னன்னு கூப்பிட்டு கேட்பாங்க, இவர் தான் போது இது ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் ஆகும். எனவே தனித்து போடக்கூடிய விஷயம் தான் இருக்கும். இந்த தனித்து போடுறதுங்கிறது இந்தியா கூட்டணியிலும் அங்கே நடந்திருக்கு. என்னன்னா 2 பேரும் 30 காங்கிரஸும் ஃபைல் பண்ணிட்டாங்க, திமுக ஃபைல் பண்ணிட்டாங்க. சாயங்காலம் 5:30 3 மணியோட வேட்புமனு முடிஞ்சு போச்சு. சாயங்காலம் 5:30 மணிக்கு நாங்க 16 நீங்க 14, அந்த 14 திமுக விசிக சிபிஎம் எல்லாரும் பிரிச்சு கொடுங்க அப்படின்னு இருக்காங்க. அங்க என்னன்னா 30 முன்கூட்டியே தாக்கல் பண்ணியாச்சு. கட்சி சொன்னாலும் நான் வாபஸ் வாங்க மாட்டேன், நான் எம்எல்ஏ ஆக போறேன் நிக்கிறவங்க இருப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ நெருக்கடியா மாற போது கட்சியை எதிர்த்து நாங்க போடுறோம், சுயேட்சையா போட்டி போடுறோம், விசிக்கு தனித்து போட்டின்னு 3 தொகுதியில் நாங்க தனித்து போட்டிடுறோம், சிபிஎம் நாங்க 3-4 தனித்து போட்டிடுறோம் அவங்க அறிவிச்சிட்டாங்க. மற்ற தொகுதிகளில் நாங்க திமுக கூட்டணிக்கு ஆதரவா வேலை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பிரிஞ்சு போயிட்டு, ஆனால் அந்த 3 தொகுதியில் ஏற்று போட்டிடுவோங்கிற மாதிரிலாம் போன குழப்பங்கள் மாதிரி இதுக்கும் வந்திருக்கு. விஜய்க்கு இப்போ என்னன்னா விசில் சின்னத்தில் நிற்க இங்கே ஆள் கிடைப்பாங்களா அப்படிங்கிறதும் நேற்றைக்கு திருமாகிட்ட ஒரு பேச்சுவார்த்தையை சில மூத்த தலைவர்களை வைத்து, உங்களுக்கு அங்கே தான் இவ்வளவு நெருக்கடி இருக்குல்ல, நீங்கள் உங்களுக்கு நாங்கள் ரொம்ப கௌரவமான சீட்டும் வேலைகளும் பார்ப்போம், நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நாங்கள் திரும்ப தளபதி விஜய்கிட்ட பேசுகிறோம்
கொஞ்சம் இதை யோசனையை நீங்க பரிசீலனை பண்ணணும்னு அதற்கான முயற்சிகளையும் நேற்று சொன்னதாகவும் திரும்ப அதை எங்கேஜ் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் நேற்றுல இருந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இல்ல ஏற்கனவே போன செங்கோட்டையனுக்கு என்ன மரியாதை கிடைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம கட்சிக்கே போனவங்க இவங்க கூட்டணிக்கு போறவர் அப்படின்னாலும் கூட யார் பேசுவா, என்ன பேசுவா, எப்படி பேசுவாங்கிறதெல்லாம் அங்க சிக்கலுக்கு. இவங்க பேசுறது தளபதிக்கு தெரியுமா? தளபதி என்ன மனநிலையில் இருக்கிறாரு? நீங்க சொன்னீங்கன்னா நாங்க தளபதிட்ட பேசுறோம்னு இவங்க சொன்னாங்களா? அப்ப தளபதி சொல்லி பேசல, இவங்களா போய் பேசியிருக்காங்க. தளபதி இந்த பேசிட்டு போறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, என்ன வெயிட் பண்ண முடியும்? அதாவது கட்சியினுடைய நிலைமை பார்த்து இப்படியாவது ஒரு வேலையை நம்ம செய்வோம்னு சொல்லி கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் தான் கிளம்பி போய் இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை செய்கிறாங்க. இந்த முயற்சியை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் விஜய்க்கும் இது வரைக்கும் இல்லை. அவர் எங்க இருக்காருன்னு தெரியல, எங்க தலைமறைவா இருக்கிறாரு, என்னைக்கு எழும்பி வருவாரு, மும்பை போனாரா, வந்தாரா, இங்கதான் இருக்காரா, இல்ல கிளம்பி பட்டினப்பாக்கத்துல பனையூரா, பட்டினப்பாக்கமா, இல்ல வேற எதுவும் ஃபங்க்ஷனா, ஃபாரினா, எதுவும் தெரியாமல்ல. ஏதோ இது எப்படி எலெக்ஷனை எதிர்கொள்றது அப்படிங்கிற திட்டமிடுதல்கள் ஏதாவது இருக்கிறாரா? ஏதோ இல்லைங்க, நீங்க இந்த 80கள் 90கள் வந்த படங்கள் எல்லாம் தலைமறைவு வாழ்க்கை வாழ்வாங்களே கதாநாயகர்கள், அந்த ரேஞ்சுக்குள்ள அவருடைய அரசியலே இருக்குங்க. ஒரு சஸ்பென்ஸ் வச்சுதான் அந்த கடைசியில அது விடியும். திரைப்படங்கள்ல எல்லாம் ஒரு சஸ்பென்ஸை கடைசி வரை கொண்டு போயிட்டு இருப்பாங்க. டக்குன்னு இதுதான் பாரு அப்படின்னு சொல்லி. ஆனா இன்டர்வல் வரைக்கும் உட்கார முடியல, எந்திரிச்சு வெளில போயிட்டாங்கன்னா சஸ்பென்ஸை பார்க்க ஆள் இருக்காதே, அது ஒரு சிக்கல் இருக்கேங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. இதுக்கு நடுவில் தான் விஜய்க்கு போட்டியாக ஒரு புதிய கட்சி அப்படின்னுட்டு, அவர் விஜய் விட அரசியல்ல மூத்தவர். அப்படி யாரு இவர்? தளபதினா அவர் பவர் ஸ்டார் ஏற்கனவே. பவர் ஸ்டார்னா பவன் கல்யாண் கிடையாது. ஆந்திரால அவர் பவர் ஸ்டார் நினைக்கிறேன், பவன் கல்யாண். இங்க இது வேற பவர் ஸ்டார். பாஜக இருந்தவர். அவர் டாக்டர் சீனிவாசன் சொல்லிப்பாரு. அவர் ஏற்கனவே ஏதோ பண மோசடி வழக்குல கடத்தி கொண்டு போனது, ஆள் கடத்தல், பண மோசடி, என்னையே நீங்க கடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே கிளம்பி போய் பேட்டியெல்லாம் கொடுத்து எல்லாம். அதாவது அவர் தான் இப்போ பேசிட்டு இருக்காரு, 2 பேருக்கு தான் போட்டியே. விஜய் சொன்ன டைலாக் இப்போ அவரு ஒன்று டிவிக்கே, இன்னொன்று ஏவிக்கேவா இல்லை. இது ஏதாவது நகைச்சுவைக்காக இந்த காட்சிகள் எல்லாம் இப்போ இந்த தேர்தலில் பயன்படுத்தப்படுதா என்னது? இல்லை, அது அண்ணா அவர் இன்னும் கட்சி ஆரம்பிக்கல. சரி, அண்ணான்னு ஆரம்பிச்சு முழு பேர் அண்ணா, இங்கே கழகம் நடுவில் ஏதோ ஒன்று வச்சிருக்காரு ஆவாகான்னு. இது இப்போ நான் இன்னும் கட்சி ஆரம்பிக்கல தம்பி, நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ தொடங்கினா லேட் ஆயிரும் இந்த எலெக்ஷனுக்கு. அடுத்த எலெக்ஷனுக்குள்ள நிற்கலாம். ஆனால் நான் இந்த எலெக்ஷனில் பிரச்சாரம் பண்ணலான் இருக்கேன். திமுக ஆட்சி நல்லா இருக்கு தம்பி, நம்ம தான் அப்படின்ற லெவலுக்கு அவர் போறாப்புல. பேரே நமக்கு அவர் டிவிக்கே ஏவிக்கேன்னு கேப்ஷன் கொடுத்த மட்டும் தான் ஞாபகம் இருக்கே தவிர நான் கட்சி பேர் என்னங்கிறது டக்குன்னு ஞாபகம் வராத அளவுக்கு ஒரு கட்சினா பார்த்துக்கோங்க. அதாவது விஜயை எதிர்க்கிறதுக்கு இப்போ யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பாருங்க. இந்த அளவுக்கு பரிதாபமான ஒரு நிலைமையில விஜயனுடைய கட்சி. முதல் நாள் அவருக்கும் அரசியல் மற்றும் சினிமாவில் சீனியரான சரத்குமார் ஒரு பக்கம் முதல் நாள் போட்டு அடிச்சாப்புல. இப்போ இந்த பக்கம் பவர் ஸ்டார் சீனிவாசன் ஒரு பக்கம் இறங்கி அவர் ஒரு பக்கம் இறங்குறாப்புல. இது போக பாஜகவில் இருக்கிற பலரும் போட்டு நடிப்பு துறையிலிருந்து வந்தவர்கள் அவங்கெல்லாம் போட்டு இப்போ குஷ்பு அவர்களோ அல்லது நமிதா அவர்களோ எல்லாம் அவர் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய இதெல்லாம் போகும். ஸோ இப்போ சொந்த இதில் இப்போ கஸ்தூரியும் இதில் தான் இருக்கிறாங்க, பாஜகவில் தான் இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறார்? கடந்த கால நண்பர்களே இந்த முறை உங்களை அரசியலில் போட்டு வெளுன்னு வெளுத்து துவதவன்னு துவச்சி புழிஞ்சு காய போடுறதை எப்படி விஜய் எதிர்கொள்ள போகிறாருங்கிற ஒரு $1 மில்லியன் கேள்வியும் இப்போ அவருக்கு எழுந்திருக்கு. இல்லை, அதாவது வெளியில் வந்தால் தானே, வெளியில வரவே இல்லை, பாதுகாப்பா இருக்கிறாரு. அவரை யார் எதுக்க போறாங்க? இவங்க பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு போக போறாங்க. அவரு காதலையும் விழாது, என்ன நடக்கு அப்படிங்கிறதும் தெரியாது. அவர் என்ன பதில் சொல்ல போறாரா? அவருக்கு அந்த வேலையெல்லாம் அது அரசியல்வாதிகள் பண்றதாச்சே, நமக்கு ஏன்னு இருக்க போறாரா? அது அரசியல் நமக்கு சம்பந்தம் இல்லாதது இது அப்படின்னு நம்ம இன்னைக்கு வரைக்கும் அவரு ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் ஒரு அரசியல்வாதியாக முகிழ்க்கவே இல்லை, கட்சி தலைவராக மட்டும்தான் இருக்கிறாருங்கிறது தான் வெளிப்படையானது. எந்த எலெக்ஷனுக்கு அவர் வெளியே வருவார்னு, ஏன்னா இப்போ அவங்களே என்னைக்கு தளபதி வருவார்னு கேட்டால் யாரும் டேட்டை கமிட் பண்ணிக்க மாட்டாங்க. இன்னும் 2 நாள் இல்லைன்னா 2 நாள் கழிச்சு திரும்ப கேட்பாங்க, வருவார் சீக்கிரம் வருவாருங்கிறத சொல்லாதீங்க, அடிச்சு கூட கேட்பாங்க. ட்விட்டர் ஸ்பேஸ்லேயே இவங்க அப்படி தான் பேசுகிறாங்க. நீ வேற 2 நாள்னு சொல்லாதடா, அப்புறம் 2 நாள் கழிச்சு திரும்ப கேட்பாங்க, நீ அதெல்லாம் எதுவும் சொல்லாத, சீக்கிரம் வருவார் ப்ரோ, ஒரு கண்டிப்பாக வருவாருங்கிறதோட அது நிற்கிது. இல்லை, இந்த தொண்டர்களுடைய நிலையெல்லாம் என்ன? இப்போ இதில் பாருங்க, நேற்றுக்கு டெமோ நடத்தலை, வேட்பு மனுவை நிரப்பு டெமோ நேற்று தள்ளி வைக்கப்பட்டிருக்கா, அது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. வேட்பாளர்களோட போட்டோ ஷூட்டும் என்னைக்கு இன்னும் தேதி குறிப்பிடப்படாம இருக்கு.
ஆக எல்லாமே தள்ளி 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 போனது. இல்ல இவர் கூப்பிட்டு யாரும் வரலையா? வராததுனால தள்ளி வச்சிருக்கா? ஸோ அவரே சொல்லிட்டு அவரே கேன்சல் பண்ணிட்டாரா? ஏன்னா அவருக்கு எக்கச்சக்க கமிட்மெண்ட்ஸ் இருக்கா இல்லையா? திடீர்னு பனையூர்ல இருந்து பட்டினப்பாக்கம் போகணும், பட்டினப்பாக்கத்துல இருந்து திரும்ப பனையூர் போகணும், மறுபடியும் பனையூர்ல இருந்து பட்டினப்பாக்கம் போகணும். இதுலேயே டயர்ட் ஆகும். ஆக்சுவலாக அவர் பனையூர் இல்லை, ஆஃபீஸ் தான் பனையூர். நீலாங்கரை டு பட்டினப்பாக்கம், பட்டினப்பாக்கம் டு நீலாங்கரை, அகைன் நீலாங்கரை டு கார்ல எல்லாம் ஏற எடுத்து போறதெல்லாம் கஷ்டமா இருக்கும். ஆமாம், அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும்போது அவர் காலால் அவரே நடந்து ஆஃபீஸ்க்கெல்லாம் போய் அவர் காலால் அவரே தரையில் வச்சு இறங்கி நடந்து ஹோட்டல்லாம் அவர் அப்படி கையை காட்டி கேட்டு இதெல்லாம் போது ரொம்ப சிரமத்துக்குரியது. டூப்பு போடலாமான்னு எதுவும் ஆள் தேடிட்டு இருக்காரு, நமக்கு தெரியல. சினிமாவில் ஃபைட்டுக்கு போடுற மாதிரி இதில் போட்டுடலாமான்னு ஒரு முடிவை நோக்கி அவங்க வரணும். என்ன எப்படி வரப்போகிறாங்கிறது தான் சிக்கலுக்குரியது. தாவேக்கா இப்போ என்ன சொல்கிறது, அலையில்லாத நீர்நிலையில் ஏன் இவ்வளோ ஆட்டம் ஆடுதுங்கிறதா நமக்கு தெரியல. உள்ளே எதுவும் ஒரு சுழி இருக்குது, அது போக்க மாற்றி விட்டுறோன்னா பரவாயில்ல, நதியே அமைதியாக தான் இருக்குது, அதுலேயே நீங்கள் ஏன் இவ்வளோ ஆட்டம் ஆடுறீங்கிற கேள்வி தான் இருக்குது. தேர்தலுக்கான இது இப்போ எல்லா கூட்டணிலாம் எண்ணிக்கையை ஃபிக்ஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் சூழல் எப்படி அதிகமாகுதுங்கிறத மட்டும் பாருங்கள். பார்ப்போம் எதை நோக்கி தாவேக்கா பயணிக்கிறது, ஒரு முடிவை நோக்கி வராங்களாங்கிறத நம்ம பேசுவோம். தொடர்ந்து வெளியில விஜய் அவர்கள் வாராரா, கட்சியினுடைய நடவடிக்கைகளை பங்கேற்கிறாரா, இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக பார்சல் பண்ணி எங்கேயாவது யார்ட்டையாவது ஒப்படைச்சிட்டு கிளம்புறாரா அப்படிங்கிறது தொடர்ந்து. அதாவது இழுத்து மூடுவது தேர்தலுக்கு முன்பா பின்பா அப்படிங்கிறது தான் நம்ம காத்திருந்து பார்க்க வேண்டிய கேள்விக்கான பதிலாக இருக்குது. பார்ப்போம்.